ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பிள்ளைங்க கீதா. உங்களை விட்டு போயிருச்சு, ஆனா அவருக்கு ஒண்ணு இருக்கு. அப்ப அப்ப இப்ப இடையில கீதா, வந்து திருப்பி அவர் போட்டோ நாங்க போய் காட்டினோம். ஓகே, எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு இருக்கான்னு நீன்னு சொல்லிட்டான். இவர் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டாரு, ஆனா எக்கச்சக்கமா இருக்கு, அது பிரானாக் பண்ணி நிறைய இருக்கு உடம்புல, அது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அது உயிர் எடுத்துடும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் என்ன செய்யறது, அதாவது நெகட்டிவ் எனர்ஜி கூட பழகுனா அது கடைசியில இப்படித்தான் போவோம். ஆனா ரொம்ப சஃபர் பண்ணும் கீதா. அது அது அந்த தூங்குறப்பதான் கீதா அதோட டிஸ்டர்பன்ஸ். ஒரு வாட்டி வந்து நாங்க ஃபேமிலியோட ஜேபிக்கு போறப்ப, ஹஸ்பண்ட் வரல, நானு பிள்ளைங்க எங்க அப்பா எல்லாம் ஜேபிக்கு போறப்ப ரோட்ல காடி வேற அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதோட டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்களா கீதா. விடிய தூங்கவே முடியாது, தூங்க முடியாது, எந்த நல்ல காரியம் செய்ய முடியாது. காடி அடிப்படும், நம்ம சிவனேன்னு காடி ஓட்டிட்டு போனாலும் அவங்க எதிர்த்து வர காடி கண்ணை மறைச்சிருமா என்னன்னு தெரியல, நம்ம இடிக்கிற மாதிரியே வருவாங்க கீதா. வீட்டுள்ளுக்கு எங்களுக்கு அந்த உருவம் எல்லாம் தெரியும். இப்போ நான் சமைச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், கருப்பா என்னமோ டக்குன்னு என்னை ஒழிஞ்சுக்கிட்டு என்னை எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா கீதா? ஆனா நீங்க சொன்ன கதையில வழக்கமா இந்த பூஜை செய்யும் பொழுது இந்த கருப்பு கோழி கேட்பாங்க. ஆனா நீங்க சொல்றத ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கிறேன். வந்து தவளையை கேட்டாங்க, அப்புறம் ஏதோ ஒரு மீனை கேட்டிருக்காங்க, அப்புறம் எரிக்க சொல்லியிருக்காங்கன்றதுலாம் நான் புதுசா கேட்கிறேன். ஆமா, அந்த உங்க வீட்டுல உள்ள குப்பையெல்லாம் வந்து கூட்டிட்டு எடுத்துட்டு போனீங்க, ஒரே பொன வடையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த பர்டிகுலர் ஏரியால, அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போயிருந்தப்போ? அவங்களாம் ரொம்ப அளவுக்கு மீறி காசு கேட்டாங்க கீதா. ஸோ அவங்க காசு கேட்டது வந்து எங்களுக்கு அது லைக் அது நம்பலாமா வேணாமா, பிகாஸ் அந்த காசு வந்து சஸ்பிஷியஸா இருக்கு. திடீர்னு நடக்கலன்னா, திடீர்னு அவங்க வந்து சும்மா பூஜை செய்யறேன்னு செஞ்சுட்டு ஆனா அங்க எதுவுமே சுத்தமாகலன்னா அப்படின்னு எங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்க அதை கண்டினியூ பண்ணல. கொளுத்துறப்பதான் என்னால அது மறக்கவே முடியல. அப்படியே ஒரு ஆம்பளை உருவம் அந்த அல்லூர்ல படுத்துக்கிட்டு குப்புற படுத்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே கண்ணுல தெரிஞ்சுது. அது நானே கொஞ்ச நேரம் ஷாக் ஆயிட்டேன். இது உண்மையாலுமே நம்ம தவுக்குலதான் எரிச்சுமானே. அதோட உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கே பிடிச்ச எல்லாமே எரிச்சு போயிருக்கணும். ஆமா கீதா, ஆமா. எக்ஸ் ஹஸ்பண்ட போய் பார்க்க போறதே இல்லை, பிகாஸ் அந்த வீட்டுல இப்பதான் பார்த்ததுக்கு நிறைய குட்டி போட்டு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால அங்க போறதுக்கே எங்களுக்கு பயம், போய் பாக்குறதும் இல்ல. பிள்ளைங்களும் கேட்க மாட்டாங்க. கேட்கல, ஏன்னா பிள்ளைங்களும் நிறைய கோத்ரூ பண்ணாங்களே என் கூட சேர்ந்துக்கிட்டு. என் டாக்டர் வந்து ஒரு 5 வயசு இருக்கிறப்ப கோயில் கூட்டிட்டு போனா கோயில் வாசல்ல நின்றுட்டு அழுவும், கோயிலுக்கு வரமாட்டாங்க அவங்க. அப்புறம் போயிட்டு தண்ணி அடிச்சு விட்டு திருநூறுலாம் பூசி விட்டு அப்பதான் கொஞ்சம் காமா உள்ளுக்கு வருவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும் கீதா. எங்க சாமி மேடம், நீங்க நம்ப மாட்டீங்க, நாங்க இப்ப எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தோம்னா அந்த திருநூறு வந்து அப்படியே தெரிச்சு கிடக்கும் வீடு ஃபுல்லா, சாமி ரூம் ஃபுல்லா. நான் யோசிப்பேன், நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, யாரு இப்ப திருநூறுல விளையாடுறாங்க? நானும் பிள்ளைங்க தானே வெளியே போயிட்டு வரோம். ஆனா வீட்டுல பார்த்தா அந்த திருநூறு அப்படியே திருச்சி கிடக்கும் தெரியுங்களா, சிமெண்ட்ல அப்படியே தூவி விட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கீதா. நம்ம சமைச்சிட்டு இருப்போம், நம்மள யாரும் எட்டி பாக்குற மாதிரி இருக்கும், நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம், சொந்தமா சேனல் மாறும். அப்புறம் நம்ம வந்து சும்மா அப்படி உட்காந்துட்டு இருந்தா கூட வீட்டுல என்னமோ ஒரு உருவம் அப்படியே கிராஸ் பண்ணி போற மாதிரி அந்த கருப்பு ஷேடோ தெரியும். அந்த மாதிரிலாம் இருக்கு கீதா. நிறைய கோத்ரூ பண்ணோம். நண்புறையே உங்க குடும்பத்தையே ஆட்டி படிச்சிருச்சு போங்க. ஐயோ கீதா, முடியல கீதா. அது தான் எங்களுக்கு நிம்மதி கீதா. நல்லதா போச்சு. இந்த கதைகள்லாம் மீண்டும் கேட்கணுமா? ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக கேட்கலாம். SYOK. மர்மமான அனுபவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? கால் பண்ண லைன் கிடைக்கலையா? வருத்தப்பட வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க கதையே கிடையாது, உங்க பெயர் #MDன்னு டைப் பண்ணி 0364913333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு மணி 11க்கு.